பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்வது இதுதான். எல்லா பக்கங்களிலேயும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, புதிய ஏற்பாட்டு பகுதி எடுத்துக்கொள்ளுங்களேன். முதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் யாரை குறித்து அறிவிக்க தெரியுமா? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை குறித்து பேசுகிறது. அப்படித்தானே? வானத்தில் இருந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில உங்களையும் என்னையும் மீட்பதற்காக மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டு அவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே, புதிய ஏற்பாட்டு சத்தியங்களிலே, அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்திலே முதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை அறிகிறோம். சரி, இந்த 4 புஸ்தகங்கள் தானா? புதிய ஏற்பாட்டுல மற்ற இன்னும் 23 புஸ்தகங்கள் இருக்குதே, அப்படித்தானே? மற்ற 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அதுல முதல் 4 புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி இருக்குது. அப்ப மற்ற 23 புஸ்தகங்கள்ல எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அலசி ஆராய முற்படுவீர்கள் என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும்போது, தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு என்று சொல்லி, இயேசுவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்தி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகமே ஆரம்பமாகிறது. ஆரம்பம் மட்டும் இல்ல, முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் சொல்லி 28 அதிகாரங்கள் வரைக்கும் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த விசேஷித்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமா தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பும் பரிசுத்தம் ஆகுதலும் முடிவிலே நித்திய ஜீவனும் வாக்களிக்கப்படுகிறது என்கிற சத்தியத்தின் மேன்மையை நீங்களும் நானும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தின் முழுவதையும் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்படி ஆரம்பிக்குன்னு சொன்னா, ரோமருக்கு வருவோமே. ரோமர் 1வது அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ரோமர் 1:1 ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்க பாருங்க. நிருபங்கள் எல்லாம் எதை வச்சு ஆரம்பிக்கிறார்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அந்த துவக்கத்தை எல்லாம் பாருங்க, அவங்க ஆரம்பிக்கும் போது எந்த வெளிப்பாடுல ஆரம்பிக்காங்க தெரியுமா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. சரி, இயேசுனா யாரு கிறிஸ்துனா யாருங்கிற குழப்பமே வேண்டாம். இயேசுவும் கிறிஸ்துவும் ஒருவர் தான். ஆனா ஒரே நபர் தான். கிறிஸ்துவாய் மேல இருந்தவர் இயேசுவாய் கீழே வெளிப்பட்டார், அவ்வளவுதான். மேல இருக்கும்போது அவர் கிறிஸ்து. அதே கிறிஸ்து உங்களை என்னையும் மீட்டுக் கொள்ளும்படிக்கு, உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படிக்கு இந்த பூமியிலே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அதனாலதான் பாருங்க, நிருபங்கள் ஆரம்பிக்கும் போதும் பாருங்க, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துங்கிற மனுஷகுமாரனுடைய சாயலையும் தேவகுமாரனுடைய சாயலையும் வெளிப்படுத்தியே நிருபம் ஆரம்பமாகிறது. அதை தொடர்ந்துதான் எல்லா பரிசுத்த வாழ்க்கை குறித்த சத்தியங்கள், எல்லா நித்திய ஜீவனை குறித்த சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, ரோமர் தான் இப்படின்னு பார்த்தா, ரோமரை தாண்டி கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு வரும்போது 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். 1 கொரிந்தியர் ஆரம்பிக்கும் போதும் எதான் வெளிப்பாடு வருது? தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து தான் இயேசுவாக நமக்காக பலியானார். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நிருபங்கள் எல்லாம் இத வச்சுதான் பரிசுத்த வாழ்க்கையை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுது. இதை நான் பிரதான ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்லிதான் அடுத்து நான் தேவ செய்திக்குள்ள நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். என தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். காலா காலமா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை வைத்துதான் நிருபங்கள் எழுதப்படுகிறது. முதல் காரியமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த சத்தியம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை குறித்த எந்த ஒரு நடக்கை பற்றிய உபதேசமும் நிருபங்களிலே வெளிப்படுத்தப்படாது. நித்திய ஜீவனை குறித்த அருமையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படாது. எது இல்லாம தேவகுமாரன் மனுஷகுமாரன வெளிப்பட்டார், கிறிஸ்து மாம்சமானார், அவர் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இந்த பூமியில வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சம் இல்லாமல் பரிசுத்தமாகுதலை குறித்த எந்த போதனையும் சபைக்கு கிடையாது. உண்மைதானே? அதனாலதான் இதை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க.
அதனாலதான் இது இல்லை அப்படின்னா பரிசுத்தம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நூதனமான ஒரு கூட்டம் அலையுது. என்ன செய்ய தெரியுமா? பிரபலமான ஊழியர்ல கூட நான் கடிந்து கொள்றேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வெளிச்சம் தான் நான் சொல்லுவேன். நான் தான் கேட்கிறேன், நீ எப்படி 1 Corinthians 4 அதிகாரத்திலிருந்து 6 அதிகாரத்திலிருந்து பரிசுத்த வாழ்க்கையை சபைக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும்? அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கு? அதிகாரத்திலேயே ஒரு சபை அறிந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன? கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை கொரிந்தி சபையில வாசிக்கும் போது கொரிந்து மக்கள் 4 அதிகாரத்திலிருந்து வாசிப்பாங்களா இல்ல அதிகாரத்திலிருந்து வாசிப்பாங்களா? அதிகாரத்திலிருந்து வாசிப்பாங்க. முதல் கண் அவங்க அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டா. அந்த வெளிச்சம் இல்லைன்னா உள்ளக்கு போகவே கூடாது. பரிசுத்தமாதல குறித்த உபதேசத்துக்குள்ள போக கூடாது. நித்திய ஜீவனை குறித்தது எல்லாமே ஜீரோ. என்கிட்ட கேட்ட சொல்லுவேன், ஜீரோ. பவுலே சொல்லிட்டாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதான்னு சொல்லி கேட்கிறாரா இல்லையா? இதே 1 Corinthians 15 அதிகாரத்துல கேட்கிறாரு பாருங்க. 1 Corinthians 15 அதிகாரம் 14 வசனத்துல சொல்றாரு. 1 Corinthians 15:14 பாருங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும். உங்களுக்கு புரியுதா? அப்போ நிருபங்கள்ல எல்லாம் அவங்க பிரசங்கங்கள் இருக்கு, அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள் இருக்கு. கிறிஸ்து எழுந்திருக்கல அப்படின்னா தேவன் தேவகுமாரன் மனுஷகுமாரன் அந்த பூமியில வெளிப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார், பலியானார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தார்ங்கிற இந்த மேசியாவை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்த இப்படிப்பட்ட சிலுவை பற்றிய சத்தியங்கள் இல்லாமல் எல்லா பிரசங்கமும் அவுட்டு. அதனாலதான் இது இல்லாம அவங்க உள்ள போகவே மாட்டாங்க. இதுதான் என்டர் ஆகிறது. லெட்டரை பிரிக்காம படிக்க முடியுமா? நீங்க உள்ள என்டர் ஆகிறதே இதுதான். சாவி போடாம வீட்டுக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. அந்த சாவி அதுதான். தேவகுமாரன் மனுஷகுமாரனை வெளிப்பட்டா. இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா நீ வீட்டுக்குள்ள போகவே முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன். இது எப்படி ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இப்ப நான் போகணும், உள்ள போய் பார்க்கணும். 1 Corinthians நிருபங்களுக்குள்ள போய் பார்க்கிறோம். ஒரு வீடுன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, ஆகா பரிசுத்தத்தை குறித்து எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார், பரிசுத்தமா வாழ்றதை குறித்து எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை குறித்த வார்த்தைகள் எவ்வளவு பிரம்மாண்டமா காண்பிக்கப்பட்டிருக்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த அடைகிற வாழ்க்கை குறித்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம வியந்து பார்க்கணும். அப்படின்னா முதல்ல கதவை திறக்கணும். அப்ப எந்த வெளிச்சத்துலதான் இது தொடர்ந்து வரும் கேட்டா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை மாத்திரமே, அந்த ஒரே பலி. அதனாலதான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அல்லாமல் வேற எதின் மூலமாகவும் நீங்களும் நானும் தேவனை அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் விருதா, பயன் தராது. பவுலே சொல்லிட்டாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நம்ம என்னதான் அதை விசுவாசிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் 0 மார்க் கொடுக்கிறார், முட்டை மார்க் கொடுக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பிரபலமான ஊழியர்கள் கூட பரிசுத்தத்தை பத்தி பேசுறாங்க. நான் உண்மையில அவங்ககிட்ட கேட்கேன், உங்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு இருக்குதா? கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள ஜனங்களை நடத்தாம பரிசுத்தத்துக்குள்ள நீ எப்படி நடத்த முடியும்? நித்திய ஜீவ பாதையில எப்படி நடத்த முடியும்? அது வசன ஆதாரத்தோட தான் பேசுறேன். சரி, 1 Corinthians தான் அப்படின்னு பார்த்தா 2 Corinthians வாங்க. 2 Corinthians எப்படிதான், என்ன சாவிதான் போடுறாருன்னு பாருங்க. 2 Corinthians 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி பவுலும், அப்போஸ்தலனாகிய பவுலும், இயேசு கிறிஸ்துவின், இயேசுங்கிறது மனுஷகுமாரனுடைய சாயல், கிறிஸ்துங்கிறது தேவகுமாரனுடைய சாயல். 2 பேரும் ஒரே ஒருத்தர் தான். நான் 2ஐயும் பிரிச்சு குழப்பவே விரும்பல. அதுக்கு பேர் தேவதூஷணம். கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட்டா, தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசுங்கிற பேர்ல வெளிப்பட்டா. அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற அந்த சிலுவையை பற்றிய உபதேசமே அல்லாமல் பரிசுத்தத்திற்கான வழியே கிடையாது. அதை தொடர்ந்து 2 Corinthians 6 பத்தி பேசுறாரு. பரிசுத்தம், அன்பை குறித்து பேசுகிறார். நீ எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டாருங்கிற இந்த வெளிச்சம் இல்லாமல், கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி என்னை மோசம் போக்கக்கூடிய, கெட்டு போகிற இச்சைகளினாலே மோசம் போக்குகிற பழைய மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம் இல்லை.
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கிறிஸ்து இயேசு அல்லது இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வெளிச்சத்தை வச்சுதான் ஒட்டுமொத்த சபைக்கும் பரிசுத்த வாழ்க்கை குறித்த சத்தியங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டன. சரி, 2 கொரிந்தியர் தானான்னு பார்த்தா அடுத்த நிருபத்துக்குள்ள போகும்போது கலாத்திய நிருபம் 1வது அதிகாரம் 1 வசனத்துக்குள்ள வரும்போது மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும். என்னையா இது? அப்போ சபைகளுக்குன்னு பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட எல்லா உபதேசத்திலும், எல்லா நித்திய ஜீவன குறித்த வாக்கியங்கள், பரிசுத்த நடக்கைகளை குறித்த அத்தனை போதனைகளும் எதை வைத்துதான் ஆரம்பமாகிறது? எதை வச்சுதான், எதை மட்டுமே பின்தொடர்ந்து வருகிறதுன்னு சொன்னா நான் சொல்வேன், every doctrine or every teaching concerning the holiness, concerning the perfect life, concerning the eternal life is followed by the crucifixion of Christ, the resurrection of Christ. Every teaching concerning holiness and eternal life is followed by the crucifixion and the resurrection of Jesus Christ. சிலுவையில் அறையப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த செய்தியிலிருந்து தான், அதுல இருந்து தான் எல்லா பரிசுத்த நடக்கையும் பேசப்பட வேண்டும். சும்மா பரிசுத்தம் வாழுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஈவேரா பெரியார் கூட பரிசுத்தம் வாழதான் சொல்லி கொடுத்தாரு. பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பழைய காலத்து நல்ல நல்ல அரசியல்வாதிகள் கூட என்ன செய்றாங்க, அறிஞர் அண்ணா பொய் சொல்ல சொல்லுவாரு. நம்ம தமிழகத்தில் ஆலோசனை கேட்க வந்தவங்களுக்கு நீங்க எல்லாம் அண்ணா பேச்சாயிருது. பெரியார் பேச்சு, அண்ணா பேச்சு, சீமான் பேச்சு, இப்படிதான் நீ ஓடிட்டு இருக்கு. கூட்டங்கள் இதுதான் ஓடிட்டு இருக்கு. தூய்மையா வாழ சொல்லி கொடுத்துட்டாங்க, லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ அங்கேயே பெற வேண்டியதானே, உனக்கு எதுக்கு பைபிள்? நம்மளால பரிசுத்தமா நம்மளால அனுசரிக்க வாழ முடியாது. மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டு நம்மை வாழும்படிக்கு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனையும் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தா, இந்த சத்தியத்தை அறிகிற வெளிச்சத்துலதான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள வருகிறோம். அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துக்குள்ள வந்தார். பாருங்க, கலாத்திய நிருபம் ஆரம்பிக்கும் போது அதுதான். அப்ப கலாத்திய சபைக்கு எவ்வளவு சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. அவர்கள் மாம்ச வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் சொல்லி எவ்வளவோ சத்தியங்கள் பேசப்படுகிறது. எல்லா சத்தியங்களும் எதை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிறது? இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இயேசு. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். சரி, கலாத்தியர் தாண்டி எபேசியருக்கு போவோமே. எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனத்துக்குள்ள வரும்போது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து, அங்கேயும் அதுதான் கொண்டு வர்றார். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த காட்சி தான் முதல் கண். இதை அறிகிற அறிவுல தான் மற்ற எல்லா போதனைகளும். உடனே எபேசி சபையில எபேசு நிருபத்திலிருந்து பல பரிசுத்தவான்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? கசப்பை களைந்து விடுவது எப்படி, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், திருடன் இனி திருடாமல் இருக்க கடவன், இப்படிலாம் நிறைய சூப்பரா பேசிட்டு நினைக்காங்க. ஆண்டவருடைய உண்மையிலே சொல்ல, ஆண்டவர் முட்டமாக தான் தருவார். தப்பா நினைச்சிடாங்க. சுய நீதியிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. நீ சுயமா கெட்ட வார்த்தை போடாத, பொய் பேசாத, உலகத்தான அதானே சொல்லி கொடுக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, நடிகர் ரஜினிகாந்த் போய் வாலிப பிள்ளைகள் போய் கேட்டாங்கன்னா, நான் அசிங்கமா ட்ரெஸ் கொடுத்துருமா, நான் ஒழுக்கமா ட்ரெஸ் கொடுத்துருமா கேட்டா ரஜினிகாந்த் என்ன சொல்லுவாரு நினைக்கீங்க? ஏமா நீ ஒழுக்கமா ட்ரெஸ் கொடுத்து, அதான் உன்னை பாக்குறவங்க உன்னை மதிப்பாங்க. உடனே ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு, நான் செய்ய போறேன். நீ சொல்றது அதானே இருக்கு. கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படணும், இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கை கிடையாது. அதான் பவுல் சொல்லிட்டாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால். அப்ப கிறிஸ்து எழுந்திராவிட்டால் என்ன அர்த்தம்? இயேசு இந்த பூமியில இயேசுவாக ஒரு வெளிப்பட்டு ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்து நம்முடைய பழைய மனுஷனையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவர் உயிர் தெழுந்தார், கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று ரோமர் 1:5 வாசிக்கிறோம். 4 மற்றும் 5. அவர் உயிரோடு மரித்தொழுந்து எழுப்பப்பட்டதுனாலதான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறாராம். இந்த வெளிப்பாடு இல்லாமல் பரிசுத்தத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த ஊழியக்காரங்களுக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை, உரிமை கொடுக்கவில்லை. நான் பைபிள் வசனத்தான் பேசுறேன். நிருப வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் இந்த வெளிச்சத்தை வைச்சு பரிசுத்த வாழ்க்கையை காண்பித்து கொடுத்தார்கள், பரலோக வாழ்க்கையும் காண்பித்து கொடுத்தார்கள்.
மற்றபடி பரிசுத்த வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் இந்த வெளிச்சம் இல்லாமல், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அந்த வெளிச்சம் இல்லாமல் காண்பித்துக் கொடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அதனாலதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. சரி, எபேசியர்ல தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்து பிலிப்பியர் முதல் பகுதியை பாருங்க, முதல் அதிகாரத்துக்குள்ளே வந்து பாருங்க. எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் என்றுதான் எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதுக்கடுத்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினாலும். சபைக்கு காண்பித்து கொடுக்கிற வெளிச்சமே என்ன அப்படின்னா, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்துங்கிற வெளிச்சத்துல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அந்த வெளிச்சம் இருக்கு. தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துங்கிற அந்த வெளிச்சத்துல என்ன இருக்கு தெரியுமா? நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துங்கிற அந்த வார்த்தை வெளிப்படும் போது, அந்த பெயர் வெளிப்படுத்தப்படும் போது நமக்கு என்ன வெளிச்சம் தெரியுமா? நான் பலனற்றவனா இருந்தேன், எனக்காக கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அவருடைய மரணத்தில் என்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான். அவருடைய உயிர் தெழுதல் இல்ல, இனி பழைய மனுஷனாகிய ஆதாம் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தை பற்றுகிற விசுவாசத்துலதான் எல்லா பரிசுத்த நடக்கையும் எனக்கு போதிக்கப்பட வேண்டும். சும்மா எடுத்த உடனே, அதனாலதான் நான் பெரிய பிரபலமான ஊழியரையும் நான் கொஞ்சம் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன், தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டேன். அது மொத்தம் என்கிட்ட பேச மாட்டாங்க. பரவாயில்ல, நான் சொன்னதுக்கு வசன ஆதாரம் கொடுங்களேன். பரிசுத்தமா வாழு, கணவன் மனைவி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இது காரியம் இல்லை. இதான் உலகத்துல எத்தனையோ கவுன்சிலர்ஸ் இருக்காங்களே, so many counselors, a lot of counseling is going on in our society. எல்லாம் இருக்கு இன்னைக்கு. கவுன்சிலிங் தான் கொடுக்கறதுக்கு ஆட்கள் எக்கச்சக்கமானவர் இருக்காங்களே, எத்தனையோ கவுன்சிலர்ஸ் இருக்காங்களே, அருமையா ஆலோசனை கொடுத்து குடும்ப உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு எத்தனை கவுன்சிலர்ஸ் கோர்ட்ல இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப அப்புறம் அவங்க கிட்ட போய் நின்ற வேண்டியது எதுக்கு போட்டு பைபிள்? அதனாலதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளால பரிசுத்தம் வாழ முடியாது, அதான் காரியம். அப்ப எதுல நிலை கொண்டு இருக்கணும்னா, தேவ கிருபையினால நம்மளால பரிசுத்தம் வாழ முடியும். அதுக்கு நம்ம ரோபமுறை அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரலையே. கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு, அந்த பலி, ஒரே பலி நம்மளை பூரணப்படுத்துகிற அந்த ஒரே பலியை பற்றி கொண்டு அந்த வெளிச்சத்துலதான் நம்ம நடக்கணும். பவுல் ஒரு நிருபத்துல இயேசு கிறிஸ்துன்னு காமிச்சு கொடுத்துட்டோம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், கிறிஸ்து இயேசுவாக வெளிப்பட்டார், ஒட்டுமொத்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து விட்டாருங்கிற அந்த வெளிச்சத்தை காமிச்சு கொடுத்துன்னு சொல்லி ஓய்ந்து போகல. அவர் எந்த நிருபம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சாவியை போடாம அவர் ரூமை திறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அடுக்கி வைப்பார், எல்லாத்தையும் அடிக்கடிக்கு வைப்பார். இந்த இப்படிலாம் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இங்க போகணும், இங்க போகக்கூடாது, இதை சிந்திக்கணும், இதை சிந்திக்க கூடாது. எல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கூடிய அத்தனை விஷயங்களும் எதை பற்றிய வெளிச்சத்திலிருந்து காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மாத்திரமே. அதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, பிலிப்பியரை தாண்டி கொலோசியருக்கு வருவோமே. அடுத்த நிருபத்திலாவது எப்படியாவது கொஞ்சம் கொண்டு வரான்னு பார்த்தா, கொலோசியர் முதல் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போதும் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் என்று கொண்டு வருகிறார். அப்ப இங்க எடுத்துக்கிட்டாலும் என்னதான் கொண்டு வர்றார்? இதுதான் இயேசு கிறிஸ்து. நான் நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போகிறேன். கொலோசியரை தாண்டி தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது எதை மாத்திராராம் பார்த்தா, 1 தெசலோனிக்கர் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்துக்குள்ள வரும்போது, பவுலும் சில்வானும் தீமோத்தியும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு கிருபை சமாதானம். அப்ப இதை திரும்ப திரும்ப கொண்டு வரும். அடுத்து இயேசு கிறிஸ்து. எதுக்காக? இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. 2 தெசலோனிக்கர்கள் வரும்போது, 2 தெசலோனிக்கர் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்துல வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி முதல் வசனம் ஆரம்பிக்கும். 2ஆம் வசனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று எழுதுகிறார். சரி, 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் முதல் வசனம், அங்கேயும் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடி என்று இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறார். அப்ப ஜனங்கள் அறிய வேண்டிய அந்த வெளிச்சம் என்ன அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையை, பாவ மனுஷனை கிறிஸ்து தம்முடைய மரணத்தில கலைந்து போடுகிறார். எப்படி? தேவகுமாரனாய் கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பேர்ல வெளிப்பட்டது நிமித்தமா, மற்றபடி கிடையாது. அதுதான் அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு.
அவர் உன்னதத்தில் இருக்கும்போது இயேசுங்கிற பேர்லாம் கொடுக்கப்பட்டதை நீங்க பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனா என்னைக்கு அவர் மனுஷனா இந்த பூமிக்கு வர்றாரோ அவருக்கு தான் பேர் வைக்க சொல்றாங்க. அவருக்கு என்ன பெயரிடுவாயாக? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சரி, 1 தீமோத்தேயுவையும் தாண்டி 2 தீமோத்தேயுக்கு வந்தா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற போகுது. அப்ப இது இல்லாம, இந்த சாவி போடாம பரிசுத்த வாழ்க்கை குறித்த எந்த போதனையும் கிடையாது. கிறிஸ்து சிலுவையிலே மாண்டார், மரித்தார். அவருடைய மரணத்தில் நம்முடைய பழைய வாழ்க்கை மரித்து விட்டது. அவருடைய மரணத்தில் நம்முடைய பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பாருங்க, பாவ சரீரமே ஒளிஞ்சு போயிட்டா பாவங்க செய்ய முடியாது. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற சரியான விதம். அப்ப 2 தீமோத்தேயு எடுத்துக்கிட்டாலும் அதுதான். சரி, 2 தீமோத்தேயை தாண்டி தீத்துவுக்கு வரும்போது, தீத்து 1வது அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், அங்கேயும் அந்த சாயல் தான். பிலமோன் எடுத்துக்கிட்டாலும் பிலமோன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்று அங்க எழுதுகிறார். சரி, அதை தாண்டி எபிரேயர் எடுத்துக்கிட்டா, எபிரேயர் எப்படி வருதுன்னு கேட்டா, எபிரேயர் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இன்னது முடியல. தட் இஸ் இன்கம்ப்ளீட். இதுல 2ல தான் கம்ப்ளீட் ஆகுது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். புரியுதா? இப்போ அதை தொடர்ந்து இவர் மூலமா தான் பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறதுன்னு சொல்லி 3ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்ப இவர் கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்ட செய்திதான் முதல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் பூரண பரிசுத்தத்துக்குள்ளே நடத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் மாம்சத்துல வெளிப்பட்டார், கிறிஸ்து மாம்சத்துல வந்தாருங்கிற அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா பரிசுத்தமாதலை குறித்து எவருமே பேசக்கூடாது. நான் உண்மையிலே சொல்லுவேன். ஏன்னா அந்த பலி இல்லாமல் பரிசுத்தமாதல் கிடையவே கிடையாது. அது சும்மா ஒண்ணு சொல்லிக்கலாம், நீங்க கோவப்படாம இருக்கிறது எப்படி நினைச்சீங்கன்னா, கோவம் வரும்போது 1ல இருந்து ஒரு 20 வரைக்கும் நம்பர் வேகமா எண்ணுங்க, அப்படி கோவம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுதான் பைபிளே தேவையில்லையேன்னு. கோவம் வரும்போது அப்படியே ஏசப்பா அன்பை நினைச்சுக்கங்க. இதெல்லாம் சும்மா கதை, வசனமே கிடையாது. ஒட்டுமொத்த பரிசுத்தமாதல் எங்க இருக்குன்னா குமாரனுடைய பலியில தான் இருக்கு. அதனாலதான் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை காண்பித்து கொடுக்கிற இடத்தை வைத்துதான், அதை ஆதாரமாக வச்சுதான் அடுத்தடுத்து சபைக்கு வேண்டிய பரிசுத்த நடக்கை குறித்த போதனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. சரி, எபிரேயரை தாண்டி வந்தா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அது கிறிஸ்துவ குறித்ததுதான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குன்னு சொல்லி அங்க எழுதுகிறார். யாக்கோபு நிருபத்தை தாண்டி 1 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்க இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். சரி, 2 பேதுருக்கு வரும்போது நீங்க தாராளமா பாருங்களேன். 2 பேதுரு வாசிக்கும் போது அதுல 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதை தாண்டி இப்ப 1 யோவானுக்கு வரும்போது இப்ப நீங்க படிக்க போறீங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே அங்க இயேசு கிறிஸ்து இல்லையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஜீவ வார்த்தை ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே. தேவனை யாராவது தொட முடியுமா? தேவனை எப்ப தொட முடியும் தெரியுமா? தேவன் இந்த பூமியில மாம்சத்துல வந்தார் தெரியுமா? அப்ப தொட்டிருக்காங்க. இந்த யோவான் அவருடைய மார்பில சாய்ந்து கிடந்தவன், அவர் தொட்டிருக்காருல்ல, அவரை தொட்டிருக்காரு. அப்ப நான் அந்த ஜீவ வார்த்தையை தொட்டன்னு யாரை பத்தி பேசுறான்னு புரியுதா? ஆதியில் இருந்த தேவன் இயேசு கிறிஸ்துவ தான் நாங்க தொட்டோன்னு சொல்றாரு. அந்த ஜீவ வார்த்தையை அறிவிக்கிறோம். எங்க கைகளினாலே நாங்கள் தொட்டது, நாங்கள் நோக்கி பார்த்தவர், எங்கள் கைகளினாலே தொட்டவர், அந்த ஜீவன் வெளிப்பட்டதுன்னு சொல்லி 2ஆம் வசனத்துல சொல்றாரு. அந்த ஜீவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கண்களினால் கண்டது. தேவன் ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லைன்னு போட்டிருக்கு. ஆனா நாங்க கண்களால கண்டோன்னு சொல்றாரு, நாங்க நோக்கி பார்த்தோன்னு சொல்றாரு, எங்கள் கைகளினாலே தொட்டது என்று சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா? ஆதியில் இருந்த வார்த்தையானவர், தேவனானவர் இந்த பூமியிலே இயேசுவாய் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அந்த சத்தியத்தை வச்சுதான் அன்பை குறித்தே எழுதுகிறார். அப்ப இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா அன்பை குறித்து பேசல பிரயோஜனமே கிடையாது.
அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, சினிமா நடிகர்கள் கூட அன்பை குறித்து பேசுறாங்க. எத்தனையோ கவுன்சிலர் அன்பை குறித்து பேசுறாங்க. ஒரு வக்கீல்கிட்ட போய் ஆலோசகர் இருக்கிற வக்கீல் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் கணவன் மனைவி பிரிஞ்சு போற மாதிரி இருக்காங்க, முதல்ல அவங்கள்ட்ட கவுன்சிலிங் விடுவாங்க, அப்படித்தானே? முதல்ல கவுன்சிலிங் போயிட்டு வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் சொன்னா, நான் கணவனை நேசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா சிரிச்சிருவாரு. ஏமா இதை சொல்றதுதான் நான் இருக்கிறேன். கணவன் மனைவிட்டு நேசி அன்பு செலுத்தணும், மனைவி கணவன்ட்டு அன்பு செலுத்தணும், இதை சொல்றதுதானே இருக்கிறேன். அப்படிதான் அவங்க விலாவரியா சொல்லி கொடுப்பாங்க. இதனால நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னா, நமக்கு எதுக்கு சர்ச்சு, நமக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பைபிள்? உலகத்திலேயே நல்வழிப்படுத்தக்கூடியவங்க தான் இருக்காங்களே. யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் நூதனமான சாத்தானுடைய நூதனமான வழி. இது என்ன வழி? அவனுடைய வழி என்ன தெரியுமா? பலி இருக்காது அதுல. கிறிஸ்து பலியானாருங்கிற அதை மறைச்சிருவான். அதை மறைச்சு நீ எப்படினாலும் பரிசுத்தம் வாழ்ந்து. நான் கேட்கிறேன், இயேசுவானவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால ஏசியா தீர்க்கதரிசி கிடையாதா? இந்த பூமியில எவ்வளவு போதனை பண்ணாரு. எசேக்கியேல் என்ன பாவம் செய்யறதுக்கா வழியை சொல்லி கொடுத்தாரு? இல்லையே. எசேக்கியேலுடைய அத்தனை போதனைகள் எடுத்துக்கங்க. ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அத்தனை போதனைகள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஓசியா, யோவேல், மீகா, நாகும் சொல்லி இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட அத்தனை போதனைகளும் பரிசுத்தத்தை குறித்தான் பேசுது. பாவம் செய்யணுமான்னு சொல்லி பேசினாங்க? ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு அத்தனை தீர்க்கதரிசிகளும், உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் பரிசுத்த நடக்கையை குறித்தான் போதிச்சாங்க. பலி இல்லாம அங்க ஸ்டெப் எடுக்கல. ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவங்க முயற்சி பண்ணி பார்த்தா அங்க முடியல. அதனாலதான் கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலர்களும் போதித்தார்கள். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் என்ன செஞ்சாங்க? தீர்க்கதரிசிகளும் போதித்தார்கள். ஆனா அவர்கள் போதித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் போதித்தார்கள், சாதித்தார்கள். எப்படி அப்படின்னா, கிறிஸ்து என்கிற அந்த ஒரே பலியை காண்பித்து கொடுத்து சாதிச்சாங்க. அதனாலதான் நிருப வாக்கியங்கள்ல சபைக்கு வேண்டிய சத்தியங்களை அழகா ஆழமா காமிச்சு கொடுத்திருக்காங்களே. அதற்கு முதற்கண் அவங்க வெளிப்படுத்தின சத்தியம் எது தெரியுமா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனை அவர் கொன்று விட்டார், சிலுவையிலே மாய்ந்து போக வைத்தார், மாண்டு போக செய்தார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிற அந்த வெளிச்சத்துலதான் நீங்களும் நானும் பரிசுத்த நடக்கைக்குரிய போதனைகளை கற்றுக்கொண்டு அதில் தேர முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நிருபங்களை எழுதும்படிக்கு அவர் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த சத்தியங்களை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. சரி, 1 யோவான் மட்டும் இல்ல, 2 யோவானுக்கு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீங்க படிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல எப்படி ஜீவ வார்த்தை ஜீவன் என்று வெளிப்படுத்துகிறாரோ, கிறிஸ்து வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு காமிச்சு கொடுத்தாரோ, அதே போல பாருங்க 2 யோவான் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்துல கண்டுபிடிங்களா பார்ப்போம். என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது கிறிஸ்துவுக்கு? சத்தியம். 2 யோவான் 1 வசனத்தில் எழுதும்போது என்ன சொல்றாரு? நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிறியாவும். அப்ப முதல்ல எடுத்த உடனே என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? நமக்குள் நிலை நிற்கிறதும் கொண்டு வந்தார். ஏன் நமக்குள் நிலை நிற்கிற சத்தியம் கொண்டு வந்தார் தெரியுமா? ஏன்னா யோவானுக்கு அன்னைக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. யோவான் தன்னுடைய சுவிசேஷம் எழுதும் போதே கவனிச்சீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் என்ன அர்த்தம்? சத்தியம் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் என்றார். இப்ப எடுத்த உடனே அதான் ஆரம்பிக்கிறார். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதுமாகிய இவன் புரியுதா? இந்த சத்தியம் சும்மா நமக்குள்ள வரல. எப்படி வந்ததுன்னு சொல்லி சுவிசேஷ வாக்கியத்துல பாக்குறோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாக்குறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணுமா? அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சரி, 3 யோவானுக்கு வரும்போது அதே சத்தியத்தை கொண்டு வருவார். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. சத்தியம். அடுத்து யூதாவுக்கு வந்தா கேட்கவே வேண்டாம்.
யூதா ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரமாகிய யூதா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதான்னு சொல்றார். யூதா ஆரம்பிக்கும் போது இதுதான். அப்ப யூதா எதெல்லாம் காமிச்சு கொடுக்கறது தெரியுமா? விழுந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை காமிச்சு கொடுக்கிறார். அவங்க எவ்வளவு அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி காண்பித்து கொடுக்கறத 5ஆம் வசனத்துல பாக்குறோம். 6ஆம் வசனத்துல தேவதூதர்கள் எவ்வளவாய் தங்கள் ஆதிமன்மையை காத்துக்கொள்ளாம எவ்வளவாய் நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்த காலத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சு கொடுக்கிறார். சோதங்குமர பட்டணத்தார் எப்படி விழுந்து போனாங்கிறது 7ஆம் வசனத்தை காமிச்சு கொடுத்து இவ்விதமா தொடர்ந்து காமிச்சு கொடுக்கிறார். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காயினோடு குறித்து, பிழையாம குறித்து, கோராவை குறித்து, இப்படி அநேகருடைய காரியத்தை காண்பித்து கொடுத்து ஜனத்தை பரிசுத்தத்தின் வழியில நடத்துவதற்கு யூதாவுக்கு கிடைக்க பெற்ற முதல் வெளிப்பாடு எது தெரியுமா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற வெளிப்பாடு. இந்த யூதா கிறிஸ்துவனுடைய ஒரு விதத்துல ஹாஃப் பிரதர்ன்னு சொல்லுவோம். அவருடைய சகோதரன் தான். அவன் வீட்டுல பிறந்த மரியாளுக்கு பிறந்தவன் தான். யாக்கோபு நிருபம் பார்க்கிறோமே, யூதா நிருபம் பார்க்கிறோமே, இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துடைய வீட்டுல பிறந்தவங்க தான். இயேசுடைய சொந்த பிரதர்ன்னு சொல்றதை விட ஹாஃப் பிரதர்ன்னு சொல்லி சொல்லலாம். ஒன்று விட்ட சகோதரன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அப்படியா இருந்தவங்க இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து இயேசு. இந்த வெளிச்சம் இல்லாம கொண்டே வர மாட்டாங்க. சரி, கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தலையாவது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு பார்த்தா அதுலயும் கிடையாது. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவை. ஆக புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் எல்லாம் இவரை கொண்டே, இவரை வைத்தே சகல சத்தியங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் நாங்க இதை பிரகடனப்படுத்துறோம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், என்னையா யூடியூப்ல த பாடி ஆஃப் கிரைஸ்ட் 2Tங்கிறதுல உள்ள போனா 370க்கு மேல செய்திகள் இருக்குது. இதுல எத்தனையோ செய்திகளை கேட்க எப்படி இருக்குன்னா எல்லாமே மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவ குறித்து கொண்டு வரீங்களா? ஆமா, டாபிக் தான் வேற, கான்செப்ட் ஒண்ணுதான். அதனாலதான் இவங்க டாபிக் தான் வேற வேற பேசியிருப்பாங்க, ஆனா கான்செப்ட் இந்த ஒன்றை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் எல்லா நிருபங்களும் இதை வச்சுதான் ஆரம்பிக்கும். அப்ப இது இல்லாம எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. நீ எதையுமே எழுதக்கூடாது. தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அவங்க 2ஆம் அதிகாரத்திலிருந்து உள்ள போட்டு, ஆண்டவரே நீங்க பச்சைபாதம் இல்லாமல் ஒருவரை பற்றி கொள்ளுங்க, அல்லது ஒருவர் மேல அன்பு காட்டுங்க, கோவப்படாதீங்கன்னு சொல்லி நான் டைரக்டா 4ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டாங்க கேட்டா, நீ எழுதவே வேண்டாம், ஓடு அப்படின்னு சொல்லிடுவார். உனக்கு எழுதவே வேண்டாம், நான் இப்படி காமிக்கிற ரூட்ல. அப்ப இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு சொல்லுங்க? பரிசுத்தவான்கள் தங்களுடைய சொந்த புத்தியில் எழுதுனதா? சொந்த இன்டெலெக்ட்ல எழுதுனதா? இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவங்களை எழுதும்படி நடத்தினார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அறிய வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியங்களை நாம் படிக்கிறோம். அதுல பரிசுத்தம் சும்மா தானா வந்துடாது. சும்மா நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அதை எழுதும் ஆரம்பிக்கும் போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமாரன் மனுஷகுமாரனா உங்களுக்காக எனக்காக செய்த கிரியைகள் எவ்வளவு மகத்தானவைகள்ங்கிறத அறிகிற அறிவுக்குள்ள நடத்தி தான் பிற்பாடு சபையானது அறிய வேண்டிய அத்தனை போதனைகளையும் காண்பித்து கொடுக்கிறார். ஆக டைரக்டா நீங்க போதனைகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நூதனம், அதுலதான் மாட்டிக்கிடுவோம். அப்படி பார்த்தா நல்வழியை குறித்து எத்தனையோ பிராணங்கள் கூட சொல்லதான் செய்யுது. உடனே நல்வழியை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அங்க போயிருவீங்க நீங்க? இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்துவாகிய தேவன், கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார், சிலுவையில ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதான் ஆதியிலிருந்து சொல்லப்பட்டு வருகிற விசேஷம். இந்த விசேஷ சத்தியத்துலதான் நாம் எதை கவனிக்கிறோம்? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையிலே நமக்காக மரணம் அடைந்ததினாலே அவருடைய மரணத்தோடு, அவருடைய மரணத்தில் நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற சத்தியமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அடக்கத்திலே நம்முடைய பழைய வாழ்க்கை கொண்ட, நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் என்கிற சத்தியத்தின் மேன்மையை விளங்கிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி ஆதாமுக்கு இடமில்லை. நம்மை மோசம் போக்கக்கூடிய, பாவத்தையே பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதாம் அங்கே இல்லை. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிற அந்த அருமையான சத்தியத்துக்குள்ளே நாம் வருகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற அருமையான வெளிப்பாடு. அப்ப புதிய ஏற்பாடு, ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடும் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஏற்ற விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடும் பாத்தீங்கன்னா மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் மாம்சத்தில் வெளிப்படாதிருந்தால் அத்தனையும் வேஸ்ட்.
மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 15:14 சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அவ்வளவுதான், எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்படின்னா என்னையா அர்த்தம்? அப்ப எரேமியா செய்தியை கேட்டு நான் விசுவாசிக்க கூடாதா? அல்ல, விசுவாசம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எரேமியா காண்பித்து கொடுத்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி காண்பித்து கொடுத்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளணும். தானியேல் காண்பித்து கொடுத்த தீர்க்கதரிசனம் மூலமாக காண்பித்து கொடுத்த அந்த உருண்டு வந்த கல்னு சொல்லப்பட்டிருக்க பெயர்க்கப்படாத கல், அந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளணும். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் காண்பித்து கொடுத்தாங்களே, என்ன வேதம் சொல்லுது? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்களாம். அல்ல, அவங்க பிரசங்கத்தை கேட்டு இவங்க பிரசங்கத்தை கேட்டேன்னு இல்ல, அவங்க எல்லாரும் யாரை காண்பித்து கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் 10:43 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இதை சொன்ன உடனே ஆவியானவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்பண்டா அந்த ஜனங்கள் மேல வரணும்னு இருக்கிறாரு. அடுத்த வசனத்திலே போட்டிருக்கு, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் இந்த முடிக்கல, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தவன் இறங்கினார். நான் ஆவியானவருக்கு எதை குறித்த சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகள் அவர் விரும்புறாரு தெரியுமா? தீர்க்கதரிசிகள் எல்லாரும் குமாரனை குறித்தே பேசுறாங்கன்னு சொன்ன உடனே ரைட், நம்ம இறங்கிட வேண்டியதான். இறங்கிட்டார். வேற எதையும் கதையை பேசும்போது இல்லை, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தேவன் மாம்சத்துல வெளிப்படுவார்னு சொல்லி, அவரை விசுவாசிக்கிறவன் தான் பாவ மன்னிப்பை பெறுவான்னு சொல்லி அந்த சாட்சியை தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆவியான உடனே தாமதமே இல்லாம இறங்கிட்டார். அப்ப அது வரைக்கும் இறங்காம வேலை பார்த்துட்டு இருந்தாரு நினைக்கீங்களா? இல்ல, அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்ப வரணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். எதை குறித்த செய்தி அவருக்கு ஒரு பிரியத்தை உண்டாக்குதுன்னா, எந்த காதுகள் பிரியமான காதுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேல இறங்கி வர்றார். எந்த காதுகள்? கட்டுக்கதைகளை கேட்கிற காதுகளை குறித்தல்ல, இப்படிப்பட்ட சத்தியங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டு சிலுவையிலே ரட்சிப்புக்கான ஒட்டுமொத்த கிரியைகளையும் செய்து முடித்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கான ஸ்லாக்கியத்திற்கான ஒட்டுமொத்த கிரியைகளையும் சிலுவையிலே செய்து முடித்து அவர் உயிர்த்தெழுந்தாரே, அந்த செய்தியை பற்றிய சாட்சியை தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தங்களுடைய தீர்க்கதரிசன புஸ்தகங்களை காண்பித்து கொடுத்தார். இதை குறித்து சொன்ன உடனே ஆவியான் அப்படி அவங்க மேல இறங்கிச்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை நம்ம இப்ப கவனித்தோம். ஆனால் இந்த சத்தியம் இல்லாமல் பரிசுத்தத்தை குறித்த காரியங்கள் இல்லை.